GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் இடத்திலே சனி, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து சனி வெகு புகழை தருக. ஏற்கனவே சொன்னேன், மிதுன ராசிக்காரங்கெல்லாம் பிராண்டு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு விஷயம், உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும், எல்லாம் வரும், ஹெல்த் இருக்காது, அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ராசிநாதனே மீனத்தில் நீச்சமாகிறார் 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். சார், லைஃப்பில் நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா நம்ம மனசு தான் சொன்ன ஒத்துப்பீங்களா? நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். திடீர்னு நமக்கு ஒரு வெறுமை வந்துடும், திடீர்னு நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், வடக்குன்னு ஏதாவது கம்மலில் பேசிடுவோம், அதனால் வேலை போயிடும், இதெல்லாம் ஏற்படும். இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் யாரையாவது லவ் பண்ணும் சார், லவ் பண்ணும், ஒரே பிஸியாகவே இருக்கேன், நான் லவ் பண்ணி 1 வருஷம் ஆகுது, இப்போ தான் சார் குரு ஆக்டிவாக இருக்காரு, கொஞ்சம் சம்பாதிப்போம், அப்புறமா லவ் பண்ணலாம் சார். ஸோ அப்போது ஆறுக்குடையவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போது 8லிருந்து 23 வரைக்கும் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். அன்பா அண்ணன் சொல்லுவார், தினமும் நடங்க, தினமும் 10,000 ஸ்டெப் நடங்க, நடந்து கொண்டே இருங்கள், நல்லா இருப்பீங்க. காரணம், இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, தனாதிபதி 2 கூடையவன் எப்போ ஆக்டிவேட் ஆகிறார்? 3 கூடைய சூரியன் 14 உச்சமடைந்த அடுத்த செகண்ட். பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் முயற்சி வெற்றி பெறப் போகுது. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமா. நான் அடிக்கடி தம்பிகளுக்கு சொல்லுவேன், ஒரு கனவு காணுங்கள், அதற்காக முயற்சி செய்யும், ஒரு நாளில் ஜெயிச்சிருவீங்க. அந்த ஒரு நாள் வரப்போகுது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஏப்ரல் மாதத்தில் ஊரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலாவா சார்? அவன் வேணிக்கு இங்கே காசு இல்லாமல் கஷ்டப்படுறான், நீங்கள் நிலா பற்றி பாடுறீங்க சார். நீங்கள் எதை பற்றி வேணால் பாடலாம், காரணம் என்ன சொல்லுங்கள்? ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளவு நல்ல நேரம் வரக்கூடாது. காரணம் என்னென்னா, ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக பிஸியாகவே இருக்க போகிறீங்க. ஒத்துக்குங்கண்ணே, நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கலாம். அப்படி புதிய கமிட்மெண்ட்லாம் வரும். எந்த கமிட்மெண்ட் வந்தாலும் கையை நீட்டி வாங்கியிருக்கேன், ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சார், ஓகே சார், அவ்வளோதான். எஸ் சார், ஏற்கனவே 4-5 ப்ராஜெக்ட் கமிட் ஆகிட்டேன், 5வது ப்ராஜெக்ட் கமிட் ஆக முடியுமா? முடியும் சார், பார்த்துக்கலாம். நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனதின் நீளம் வாழ்வின் நீளம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே பிஸியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் சாதாரண ஒரு சைக்கிள் கடை வச்சுருக்கிறா கூட இருங்க, ஒரு 300 சைக்கிள் இந்த மாதம் அட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டெய்லி பயங்கர பிஸி தான். ஸோ அப்போது 10ஆம் இடத்திலே சனி, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து சனி வெகு புகழை தருக. ஏற்கனவே சொன்னேன், மிதுன ராசிக்காரங்கெல்லாம் பிராண்ட் ஆக போகிறீங்க. சூப்பராக. நண்பர்களே, நான் பிராண்ட் ஆகணும்னு முதல்ல நான் நம்பணும், அப்போ நான் தான் மற்றவங்க நம்புவாங்க. முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. ராசிநாதன் புதன் இருக்கார் பாருங்க, இவர் மட்டும் நீச்சமாக போகிறார். 8ஆம் தேதியெலாம் நம்மால் நீச்சமாகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயம், உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும், எல்லாம் வரும், ஹெல்த் இருக்காது, அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ராசிநாதனே மீனத்தில் நீச்சமாகிறார் 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஹெல்த். முக்கியமாக வாயு தொந்தரவு, ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனை, அல்லது வயிறு உப்புசமாக இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்டரை போய் பார்க்கணும். புதன் என்றாலே வித்யாகாரகன், புதன் என்றாலே காற்றுக்கு அதிபதி, அதான் பெரிய பிரச்சனை. அதனால் உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். முக்கியமாக டாக்டர் படிப்பு படிக்கிறவங்கலாம், அனடமி படிக்கிறேன் சார், நான் இந்த மாதிரி நரம்பியல் டாக்டராக இருக்கேன் சார், மனோரீதியான டாக்டராக இருக்கேன், இவர்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் படிப்பில் மிஸ் பண்ணுவீங்க. இந்த அனடமி கிளாஸில் ஸ்கெல்டனை பார்த்து பயந்து ஓடி வர்ற பசங்கள்லாம் இந்த பசங்க தான். ஸோ அப்போ இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சென்சிட்டிவான விஷயங்கள், சர்ஜரி பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வித்தியை கற்றுக்கணும். அதை படிக்கும்போது உங்களுக்கு பயம் வரும். காரணம், ராசிநாதன் நீச்சமாகிறார். நீச்சமாகும் பொழுது மனசு ஒரு இருப்பு கொள்ளாது. சார், லைஃப்பில் நடக்கிற நிறையா பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா நம்ம மனசு தான் சொன்ன ஒத்துப்பீங்களா? நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். திடீர்னு நமக்கு ஒரு வெறுமை வந்துடும், திடீர்னு நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், வடக்குன்னு ஏதாவது கம்மலில் பேசிடுவோம், அதனால் வேலை போயிடும், இதெல்லாம் ஏற்படும். இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் உடம்பை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி 6க்குடைய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு? இவர் ஸ்ட்ரைட்டாக 10ஆம் இடத்துல இருக்கார். ஓகே, இவரே தான் 11 கூடையவராகவும் இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 11 கூடையவர் 10ஆம் இடத்தில். சூப்பர்.
10 செவ்வாய் இருந்தால் ருச்சக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. 10 சனி இருந்தால் அது ஒரு யோகமாக அழைக்கப்படுகிறது. அப்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பில்டிங் கான்ட்ராக்டர் பதவிகள் ரொம்ப அருமையான காலம். சார் நான் வந்து இது கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன், ரோடு போடணும், அல்லது நான் கொஞ்சம் இந்த மாதிரியான ஆயுதங்கள் மாதிரியான பிளேடு, மாஸ்க்கு, க்ளவுஸு, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான விஷயங்கள், சர்ஜரிக்கல் நைஃபு, இதெல்லாம் நான் சப்ளை பண்ணுற கம்பெனி வச்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. செங்கசூலக்காரா, செங்கச்சூளை பண்ணுறவங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம். அப்படியே லைட்டாக ஒரு ரொமான்ஸோட. காரணம் என்ன அப்படின்னா, 7 கூடிய குரு வேறு உடம்புல உட்காந்துருக்கார். யாரையாவது லவ் பண்ணணும் சார், லவ் பண்ணணும், ஒரே பிஸியாகவே இருக்கேன், நான் லவ் பண்ணி 1 வருஷம் ஆகுது, இப்போ தான் சார் குரு ஆக்டிவாக இருக்கார், கொஞ்சம் சம்பாதிப்போம் அப்புறமா லவ் பண்ணலாம் சார். ஸோ அப்போது 6 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம். 8ஆம் தேதி வருது, ஆமாம் வருது. 8ஆம் தேதி புத பகவான் நீச்சம் ஆயிட்டார், ஆமாம் ஆயிட்டார். 14ஆம் தேதி 3 கூடைய சூரிய பகவான் 11இல் உச்சம் பெறுகிறார். சூப்பருங்க. 3னா முயற்சி, 11னா உபஜயஸ்தானம். முயற்சிக்குடையவன் 11ஆம் இடத்தில் உச்சமாகிறான். இதில் 2 பாயிண்ட் நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் முயற்சி வெற்றி பெறப் போகிறது. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். நான் அடிக்கடி என்னோட தம்பிகளுக்கு சொல்லுவேன், ஒரு கனவு காணுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்க, ஒரு நாளில் ஜெயிச்சிருவீங்க. அந்த ஒரு நாள் வரப்போகுது. 14ஆம் தேதி நீங்கள் அந்த ஒரு டேவை மீட் பண்ணுவீங்க. உங்களுடைய அண்ணா தம்பியாலே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா 3 கூடியவர் என்பது உங்களுடைய சகோதரர்கள், 11ஆம் இடம் என்பது வெற்றிக்கான இடம். அப்போது இவர்களாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லது 3 என்பது முயற்சி, விடாமல் தட்டிக்கிட்டே இருக்கணும் சார், தட்டிக்கிட்டே இருந்தால் திறந்துடும். அப்போ எங்கே தட்டுறீங்கிறது தான் முக்கியம். அப்போ 3 கூடியவன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது நல்ல நண்பர்களை சந்திக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இப்போது சுக்கிர பகவான் 20ஆம் தேதி வந்துடுறார். எங்கே வர்றார்? உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரட்டு சார். அது வேறடாம் தானே. மிதுன ராசிக்கு யோகாதிபதி, அவர் யோகாதிபதி ஆட்சி பெறுகிறார். இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. சுக்கிரமூர்த்தியே ஆட்சி பெறுவதால் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சார், எங்களுக்குள்ள பிரிவு, நான் வந்து எதுக்குன்னே தெரில, டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் போல இருக்கே என்று வருத்தப்படும். கவலையே படாதீங்க. 5-12 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று விட்டார். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்துருங்க, இல்லைனா பாரிஸில் இருக்கிற காளிகாம்பாள் கோயில் போயிட்டு வந்துருங்க, அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலை பாருங்கள். இதெல்லாம் சுக்கிரமூர்த்தியுடைய இது கோயில்கள், இங்கெல்லாம் நீங்கள் போகலாம். ஸோ இந்த பக்கம் புத பகவான் நகர்ந்து 23ஆம் தேதி வந்துடுறார், மேஷத்துக்கு வரார். அப்பா வந்துட்டாரா. காரணம் அது வரைக்கும் உங்களுக்கு தண்டனை. 8லிருந்து 23 வரைக்கும் ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கணும். என்ன அன்பா அண்ணன் சொல்லுவார், தினமும் நடங்க, தினமும் 10,000 ஸ்டெப்பு நடங்க, நடந்து கொண்டே இருங்கள், நல்லா இருப்பீங்க. காரணம் ராசிநாதன் புதன் காற்றுக்கு அதிபதி. உடம்பை ரொம்ப லேசாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக நற்காரியங்களில் சூப்பரான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்தை சேர்ந்தவர்கள் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் போங்க. இங்கே தாங்க இருக்குது, சென்னையில் தான், பெரிய விஷயமே கிடையாது. 1ஆம் தேதி கரெக்டாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாள். வருகின்ற 17ஆம் தேதி சர்வ அமாவாசைங்க அன்றே. ஏன்னா 2 கூடியவர் உங்களுக்கு தனாதிபதி யார்? மிஸ்டர் சந்திரன். அவருக்கு ஒரு பிரதானமான சூப்பரான நாள்னா எது? 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வருகின்ற மகா அமாவாசை என்று எங்கே சென்றாலும் சரி நீங்கள் அன்று இறைவனை வணங்க வேண்டும். அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் காம்பினேஷன் அந்த மாதிரி. இதில் புதாதித்ய காம்பினேஷன் வேறு வருது. புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து 11ஆம் இடத்துல வரும்போது பொற்காலம். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. பிரதோஷ புண்ணிய காலங்கள்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போது நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, தனாதிபதி 2 கூடையவன் எப்போ ஆக்டிவேட் ஆகிறார்? 3 கூடைய சூரியன் 14 உச்சமடைந்த அடுத்த செகண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது. சோலார் பேனல்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, யாரெல்லாம் வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு லைட்டிங்ஸ் பண்ணுறவங்க, யாரெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறவங்க பேசிக்காக, இவர்களுக்கெல்லாம் கூட மிக அற்புதமான காலம். சில பேர் இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரியான இந்த கருவிகள்லாம் விற்பனை பண்ணுறவங்க, சூரியன் சம்மந்தப்பட்ட கோதுமை தானியங்கள் பண்ணுறவங்க, அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதுக்கான மருத்துவ உபகரணங்கள் தயாரிச்சு, மூளை, அதே மாதிரி ஹிருதயம் சம்மந்தப்பட்ட ஸ்டட் வைக்கிற அந்த மிஷினை, அதுக்கு சம்மந்தப்பட்ட சப்போர்ட்ஸு, இஇஜி, இசிஜி மிஷின்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல அவர்கள். புதன்னாலே நகல்ங்க, அதனால தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். புதன்னாலே நகல். இதை எடுக்கிற விஷயங்கள் ஸ்கேன் சம்மந்தப்பட்ட விஷயம். இது என்ன 10ல் சனி இருக்கார். உங்களுக்கு ஸ்கேன் வச்சுருக்கிறவங்களும் ரொம்ப சூப்பராக வருவீங்க. அது அவ்வளோ தூரம் கூட எனக்கு காசு இல்லை சார், ஸ்கேன் மிஷின்லாம் ரொம்ப ரேட்டு, ஜெராக்ஸ் மிஷின் வச்சு ஓட்டுறீங்க பாருங்கள், உங்களுக்கு கூட நல்ல நேரம். எதை நீங்கள் பிரதி எடுக்கிறீர்களோ,
கார்பன் பேப்பர் வைக்கிற கம்பெனின்னு வச்சுக்கலாமா? இன்னும் அது கூட அப்படி கூட வச்சுக்கோங்க. எதை நீங்கள் நகல் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அற்புதமான காலம். இப்போ ஃபோட்டோ எடுக்கிற கம்பெனி கூட வரும். ஃபோட்டோ எடுத்தால் அது கூட ஒரு நகல் தான். ஸோ அப்போது அசலின் நகல் பண்ணுறவங்கள ரொம்ப, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், பத்திரம் எழுதுபவர்கள் அவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம், அதுவும் புதன் தான். ஸோ அப்போது திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க என்ன செய்யணும், சிதம்பரத்துக்கு போகிறீங்க, ஆடல் அரசனை வணங்குறீங்க, சிதம்பரம் போகிறீங்க, வழிபடுறீங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான கார்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். கடலூர் பக்கம் விருத்தாச்சலம், இங்கேருந்து சேலம் போகிற வழியில் மணவாளநல்லூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கொளஞ்சியப்பர், மணவாளநல்லூர், கடலூர்லேருந்து விருதாச்சலத்துலேருந்து சேலம் போகிற வழியில் மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர், இந்த தெய்வத்தை வணங்குங்க. இதுதான் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். உங்களுக்கு வழிபட வேண்டிய திசை வடக்கு. ராசியில் உட்காந்துட்டார் யார், சுக்கிர பகவான். 5 கூடியவர் 12 அமர்ந்திருக்கிறார். அதிர்ஷ்ட நம்பர் 6. நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது புதனுக்கு. அப்போது நீங்கள் திருவெண்காடு போகலாம், பெருமாள் கோயில்களுக்கு போகலாம். நீச்சமாக போகிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கோயில் வாசலில் இருக்கிற யானை இருக்கும், அதுக்கு கரும்பு கொடுங்க. புதன் நாளே கஜம் தான். அப்போது கஜரூபமாக இருக்கிற கஜலட்சுமியை பாருங்கள். இதெல்லாம் வழிபடுங்க. கஜத்தை, இதெல்லாம் யானையை பார்த்துட்டே இருங்க. யானை பற்றிய டிபி, யானை பற்றிய வால்பேப்பர், யானை சிலை, யானை உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பிரீத்தி. சந்திராஷ்டமம் 10, 11, 12 வருதுங்க. அன்றைய தினம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நான் மந்த்லி பலன் சொல்கிறத ஒரு நோட்டு மாதிரி எழுதிக்கிங்க, அது மனசில் வச்சுக்கிங்க. இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கேலண்டரே தேவையில்லை, நானே எல்லாமே கொடுத்துட்டேன். அடுத்ததாக உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சர்வ அமாவாசை சொல்லிட்டேன். அன்றைய தினம் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அல்லது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகிறது இன்னும் சிறப்பு. திருவள்ளூராக இருந்தால் வீரராக பெருமாள் கோயில் போங்க, அல்லது ஸ்ரீரங்கம் பக்கம் போகிறதா இருந்தால் பெருமாளை பாருங்கள் அன்றைய தினம். அடுத்ததாக பலன் தரும் திசை வடக்கு 6. ஸோ இது மட்டும்தான் நடக்கும். ஹெல்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். தாய்மாமனாலும் சண்டை வரும், புதன் நீச்சம்ங்கிறதுனால. குமுலேட்டிவாக ஒரு பாயிண்ட் என்ன, வாழ்க்கை மாறப்போகிறது, அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது. உடம்பை மட்டும் நீங்கள் தயாராக வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ எனக்கு எப்போல்லாம் படம் வரும் சொல்கிறேன் சார், எப்போ எனக்கு பூமி யோகம், கல்யாணம் நடக்கும், எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. ஆல் டீட்டெயில்ஸ். இது ஒன்லி மந்த்லி டீட்டெயில்ஸ், இயர்லி டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்கள் டோட்டல் லைஃப் 100 இயர்ஸ்க்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கையில் ரெடியாக இருக்குது. என்ன செய்யணும், அது தெரிஞ்சுக்கணும்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அல்லது QR போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா.